வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்றைய நேர்காணலில் நம்மிடம் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் நம்ம கூட இருக்காரு. அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணி நிறைய கேள்விகளை பேசுவோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். 2100 கோடி அதானி, அமெரிக்கா, பிடிவாரன், நேற்றுல இருந்து ஒரு பரபரப்பான செய்தியாவே இருக்கு. ஒரு சாமானிய மக்களுக்கும் இந்த செய்தி தெரியணும் அப்படின்னா என்னதான் சார் நடக்குது? முதல்ல சாமானியனுக்கு தெரியணும், அவருக்கு எல்ஐசி பாலிசி இருக்கான்னு தெரியணும். எல்ஐசி பாலிசி இருந்தால் ஒரு 12,000 கோடி நஷ்டம் இருக்கு எல்ஐசிக்குங்கிறது தெரியணும். அப்போ எல்ஐசியில் இவ்வளோ தூரம் ஒரு சர்ச்சையான கம்பெனி ஸ்டாக்கை இவ்வளோ யார் வாங்க சொன்னாங்கங்கிறது ஒரு சாதாரண குடிமகன் கேட்க வேண்டிய கேள்வி இது. அதே மாதிரி நீங்கள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் 3000 கோடி கிட்ட கொஞ்சம் ஏறத்தாழ 3000 கோடிக்கு அதானி ஸ்டாக் இருக்கு. இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனம். இதெல்லாம் எப்படி வாங்கினாங்க, இந்த நஷ்டத்துக்கு யார் பொறுப்புன்னு அம்மையார் பதில் சொல்லணும் ஃபர்ஸ்ட். இதுதான் உங்க மக்களுக்கு தெரிய வேண்டிய மெயின் செய்தி. அடுத்த செய்தி நம்ம சொல்லுவோம். இது ஒரு வருஷமா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. இதை நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று அதானி மேல இருக்கிற கேஸு, அதானி அவரோட மருமகன் அண்ணன் பையனோ தம்பி பையனோ அவர் மேலே இருக்கிற கேஸும், அவரோட அஃபீஷியல்ஸ் மேலே கேஸும், அசூர் பவர் இன்னொரு கம்பெனி மேலே கேஸு. இது 2 கேஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிரிமினல் கேஸு, ஒன்று சிவில் கேஸ். இதில் 2 கேஸ் இருக்குது. என்ன கேஸ்னால், முதல்ல ஃபார் எஃப்சிபிஏ ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது அமெரிக்காவில். ஃபாரின் கரப்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அதாவது வெளிநாட்டில் போய் நீங்கள் லஞ்சம் கொடுத்து அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனியாக இருந்ததுன்னா உங்கள் மேலே இங்கே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்குது. நான் இந்த அசூர் பவர்னு குர்காமில் ஒரு டெல்லி பக்கத்தில் குர்காமில் இருக்கிற கம்பெனி அமெரிக்காவில் நேஷ்னல் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இயங்கி கொண்டு இருக்கிற கம்பெனி. அந்த கம்பெனிக்கோட அதானியும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சோலார் பவர் விற்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க 2021. அதில் எக்கனாமிக் டைம்ஸில் அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2021. இந்த 2021 அனௌன்ஸ் பண்ண டீல் படி இவங்க 2 பேரும் சேர்ந்து 12 கிகாவாட் பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்டிடிக்கு கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டிடி இவங்கிட்டேன்னு வாங்கி பல ஸ்டேட் கவர்மெண்ட்டை விற்கிறாங்க. இதுதான் பிஸ்னஸ். இப்போ இந்த எஸ்சிபிஐ என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்கிற ரேட்டில் நாங்கள் வாங்கிட்டோம்னா எங்களோட ஒரு லாபம் வச்சு விற்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்கள்ட்ட பவரே வாங்க மாட்டாங்கங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல மாநிலங்களில் போய் அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை பிடிச்சி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பவர் வாங்குங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதில் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஜெகன் ரெட்டி இருக்கும்போது ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுக்கறதாக பேச்சுவார்த்தை நடந்ததா கிளியராக டீட்டெயில்டாகவும் 1870 கோடி ரூபா லஞ்சம் பேசினதாகவும் அக்யூசேஷன். இது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கணும். ஒரு வருஷமாகவே இதை தேடிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாகர் அதானி மட்டும் இருந்தாரா, கௌதம் அதானி கூட இருந்தாரான்னு தெரியல, இருந்தபோது அவர் மேலே சர்ச் வாரண்ட் சுப்பீனோமாங்க அமெரிக்காவில் பண்ணி அவரோட செல்ஃபோனு, ஐபேடு, லேப்டாப் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதில் இந்த டேட்டாலாம் வாங்கியிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. அதில் கோட் நேமில் இவங்க பெரியப்பாவோ சித்தப்பாவோ பற்றி பேசியிருக்காரு. பிக் மேன், நம்பர் 1 அப்படின்லாம் பேசியிருக்காரு. கௌதம் அதானிக்கு இந்த மெயில் போயிருக்கு, இது மாதிரி நம்மளை பிடிவாரண்ட் வந்துருச்சு, என் மெட்டீரியல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அதானியே அவருக்கே அந்த மெயில் அமைச்சிருக்கிறாரு. இந்த பிடிவாரன் நடந்தது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, நடந்திருக்குது. அதனால் ஆந்திர பிரதேஷோடு நடந்த எல்லா டிரான்சாக்ஷனும் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது அந்த அமெரிக்கன் கம்பெனி மேலேயும் அந்த அமெரிக்கன் கம்பெனி சார்பாக அதானி பண்ணதாக அவர் மேலே கேஸ் போட முடியும். அதனால் ஒரு வருஷம் பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இன்னொரு சட்டம் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவில் போய் பணம் ரைஸ் பண்ணீங்க, அவங்க பங்குச்சந்தை மூலமாக நீங்கள் பணம் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் முன்னாடி உங்கள் மேலே ரெய்டு கேஸுன்னு இருந்தால் நீங்கள் சொல்லணும். அது இந்தியாலேயும் அந்த சட்டம் இருக்குது. மார்ச்லேயே நடந்த விஷயத்தை 2023 ரெய்டு நடந்ததை இந்த வருஷம் வருஷம் முடிப்பு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கில் இங்கே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இவங்க சொல்லியிருக்கணும். யார்? அதானி சொல்லியிருக்கணும், என் மேலே இது மாதிரி ரெய்டு இருக்குது, கேஸ் இருக்குன்னு. நீங்களே உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்ருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது.
ஸோ நீங்கள் செபிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கணும். இந்த 3 பேருக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இருக்குது, SECன்னு இருக்குது, செக்யூரிட்டிஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஒன்று இருக்குது. அவங்களுக்கும் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும், என் மேலே இந்த கேஸ் இருக்குது, நான் என்கொயரியில் இருக்கேன், என்னை சர்ச் வாரண்ட் போட்டு என் ஃபோனெல்லாம் பிடிங்கினாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். இதை அவங்க சொல்லலை. மார்ச் முடிஞ்சு பேலன்ஸ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது சொல்லாமல் அமுக்கிட்டாங்க. அதாவது முழு பூசிக்கு நான் சோத்திரம் மறைக்கிற மாதிரி மறைச்சிருக்கேன். ஏன்னா இங்கே நம்மளுக்கு வேண்டியவங்க தானே இருக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்கங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அவன் பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்கிறான். போன வாரம் என்ன இருக்குன்னா, இவங்க 300-600 மில்லியன் டாலர், அதாவது ஒரு 5000 கோடி அமெரிக்காவில் கடன் பத்திரம் மூலமாக ரைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபைல் பண்ணுவாங்கல்ல, நாங்கள் இது மாதிரி கடன் பத்திரம் பிடிக்க போகிறோம். அப்போ ஃபைல் பண்ணும்போது லபக்குன்னு இவன் வந்து பிடிச்சி கோர்ட்டில் கேஸ் போட்டான். ஸோ ஒன்று, அந்த அமெரிக்கன் கம்பெனியை நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. 2வது, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாமையே பணத்தை ரைஸ் பண்ணீங்க. நீங்கள் செபிக்கும் சொல்லலை, NSEக்கும் சொல்லலை, BSEக்கும் சொல்லலை. இதெல்லாம் கிரிமினல் குற்றம். இதில் இந்த பிடிவாரண்ட்டில் என்னெல்லாம் பிடிச்சதில் என்னெல்லாம் வந்திருக்குன்னா, இந்த இவங்க லஞ்சம் பேசினாங்க, லஞ்சம் கொடுத்ததா பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அந்த பணத்தை அசூர் எப்படி திரும்பி இவங்களுக்கு கொடுக்கறதுன்னு அவங்க ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அமெரிக்கன் கம்பெனி, லஞ்சம்னு சொல்லி எழுத முடியாது. ஸோ எந்த மாதிரி மெத்தட்லலாம் பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு எழுதியிருக்கிறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, கீனியாக்காரன் அவனோட 2 கான்ட்ராக்ட் கொடுத்துருந்ததை கேன்சல் பண்ணிட்டான். அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் இந்த ப்ராப்ளம் எதிர்வரும் வருங்காலத்தில். ஏன்னா அவங்களுக்கு பவர் சப்ளை பண்ணுறாங்க, இந்தியாவில் பிளான்ட்டு கட்டி அவங்களுக்கு பவர் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவங்க பேமெண்ட் தராமல் படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லுவான், நானே என்கொயரி பண்ணுறேன், இங்கேயும் நீ லஞ்சம் கொடுத்துருக்கன்னு அமெரிக்காவோட சேர்ந்து சேம் சைட் கோல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இப்போதைக்கு முடியாது. அவர் மேலே பிடிவாரன்ட்டு நிச்சயம். அப்புறம் அவரை அமெரிக்காவுக்கு பிடிச்சி அனுப்புங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். ஆல்ரெடி வந்து அஜித் தோவல்னு இருக்கிற NSA மேலே, அங்கே இருக்கிற ஒரு சீக்கு லாயர் மேலே தாக்குதல் பண்ணதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க. அவர் மேலே போடலை, சீஃப் மேலே போட்டிருக்காங்க. அதனால அஜித் தோவல் பயந்துக்கிட்டு அங்கே போகாமையே இருக்கிறார் அமெரிக்காவுக்கு. அதே மாதிரி ரவீஷ்குமார்னு ஒரு பெரிய ஹிந்தி ரிப்போர்ட்டரு, அவர் வந்து NDTVயில் தான் வேலையாக இருந்தார். அவர் கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் NDTVயை வாங்கி அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சாங்க. அவர் நேற்று அவரோட சேனலில் 1,20,00,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் கரெக்டாக கேட்டிருக்கிறாரு, இந்தியாவிலேயே 2வது பெரிய பணக்காரனால இனிமேல் டிக்கெட் வாங்கி அமெரிக்காவுக்கு போக முடியாதுன்னு. இதே மாதிரி சர்தார்ஜி ஒருத்தர் மேலே சுட போட்ட கேஸில் இன்வால்வ் ஆன குப்தான்னு ஒருத்தர் செக்கோஸ்லோவாக்கியான்னு முன்னாடி இருந்தது, செக்குங்கிற ஊருக்கு போயிருக்காரு. அங்கே பிடிச்சி அவங்க அமெரிக்காட்ட கொடுத்துட்டாங்க. அதனால் அதானி எங்கேயாவது யூரோப்பு, கீனியா எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு இருந்தாருன்னா டபக்குன்னு பிடிச்சி அங்கே கூட்டின்னு போயிடுவாங்க. அதனால் எந்த ஊருக்கு இனிமேல் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் எந்த ஊருக்கும் அவரால் போக முடியாது. அதனால அவர் வந்து பயத்தில் இனிமேல் கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்குள்ளே தான் இருக்க முடியுங்கிறது தான் பொருள் இப்போதைக்கு. ஓகே, இப்போ அதானி மேல இவ்வளவு புகார்கள் இருக்கு, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா ரஷ்யா ஊடகம் ஸ்புட்னிக் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க, அது எதுவும் பாத்தீங்களா? என்னன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நான் ஆக்சுவலி இது வந்து அதானிக்கு வந்து பின்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா அவங்க கிரியேட் பண்றாங்க. அதானி மூலமா இந்திய அரசை கவிழ்க்கணும் அப்படின்னா இந்திய பொருளாதார அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கு உங்க சப்போர்ட் தேவை. ரஷ்யா நீங்க ஆதரவு இல்லாத நிலைமையில இருக்குது, சண்டை போடுறதுக்கு கூட ஆளு கிடையாது. நார்த் கொரியாக்காரனா வாங்கியிருக்கிறான். இவங்க பொருளாதார கேஸ் எல்லாம் போடாதீங்க. உங்க மேல பிடிவாரண்ட் வந்துதா வரலையா? வந்தது, நீங்களே கோஆப்ரேட் பண்ணீங்க, நீங்க கொண்டு போய் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, உங்க ஃபோனு, லேப்டாப்பு. அப்பவே தப்பு நடந்துருச்சு, என் மேல தப்பா சொன்னாலும் அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே. 1 வருஷம் ஏன் சும்மா இருந்தீங்க? இன்னைக்கு நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்றவர் என் ஃபோனை பிடிக்கிட்டாங்க, நான் அமெரிக்காவில் இருந்தேன், லபோதீப் நம்ம கலாமை சர்ச் பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ கலாம் சர்ச் பண்ணது அன்றைக்கே பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. எங்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நம்ம தூதுவரை கூப்பிட்டு கேட்டோம், நீங்கள் எப்படி எங்கள் பிரசிடெண்ட்டை சர்ச் பண்ணுவீங்கன்னு. அப்போது அன்றைக்கி நிஜமாகவே நீ உன் நெஞ்சில் ஒன்றுமே இல்லைன்னா என் ஃபோனை ஏன் கேட்குறேன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கணும்ல. ஃபோனு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாய மூடிட்டு சும்மா இருந்துட்டு இன்றைக்கி எல்லா எவிடன்ஸ் எல்லாம் வந்தப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எவன் நம்புவான்? அப்போ உன் மேலே நீ தப்பே பண்ணல, என் ஃபோனை வாங்கினான்னு ஏன்னு சொல்லன்னு தானே கேட்குறான் அவன். இந்த இப்போ ட்ரம்போட வெற்றிக்கு இவர் எக்ஸ்ல ஒரு வாழ்த்து சொன்னது தான் ஆளும் அரசாங்கத்துக்கு ரொம்ப பெயினா இருக்கு. இதுக்கு அரசாங்கம் ஒன்றும் இவன் மேலே அங்கே லிஸ்ட் பண்ண கம்பெனியில் அந்த அக்யூஸ்டாலெல்லாம் என் வேலையை விட்டு போயிட்டான். நீங்கள் என்ன
சிறு புள்ள மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ரைட்டா? நீங்கள் சினிமா மாதிரி ஃபீ ஊதினா போலீஸ் வரதெல்லாம் கிடையாது. சட்டம், அந்த ஊரில் கான்ஸ்டியூஷனு 300 200 வருஷமாக இருக்காங்க. எவ்வளோ வருஷமாக இருக்குது? 250 வருஷமாக இருக்குது. 1776லேருந்து இருக்குது. அந்த ஊரில் ட்ரம்ப்பே 2 டேர்ம் தான் இருக்க முடியும். 4 வருஷம் கழிச்சு ட்ரம்ப்பு கிடையாது. ட்ரம்ப் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது, வேணால் தள்ளி தான் போடலாம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அவன் தப்பு பண்ணல. தப்பே சந்தேகத்தின் பேரில் 2 சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணீங்க, ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணீங்க. இங்கே செந்தில் பாலாஜியை 1 இயர் வச்சுருந்தீங்க. இதெல்லாம் சந்தேகத்தின் பேரில். அப்போ சந்தேகத்தின் பேரில் இவரை ஏன் ஒரு நாளைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடல? இந்த செபி சீஃப் மேலே பல காசு வாங்கினதுக்கு காங்கிரஸ் கட்சியும் ஹிண்டன்பர்க்கும் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ காசு கொடுத்துருக்கு, டாக்டர் ரெட்டி காசு கொடுத்துருக்கு, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா காசு கொடுத்துருக்கு. இன்னொரு கம்பெனி அவங்களோட வீட்டு 10 ரூபா வீட்டு வாடகைக்கு 15 ரூபா கொடுத்து வாடகை வீட்டு எடுத்திருக்கான். அதெல்லாம் எவிடன்ஸோட கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு நாளைக்கு கூட என்கொயரி வைக்கலையே. இப்போ நான் பாலாஜியை செருப்பு கட்டி அடித்தா நீ சும்மா விட்டுருவியா? என்ன போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டியா? கொடுப்பியா மாட்டியா? கண்டிப்பா மத்திய அரசு ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்காங்க? அது நீங்கள் தான் கேட்கணும். நாங்கள் எவ்வளோ தூரம் பண்ண முடியும்? காங்கிரஸ் கட்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் காசு வாங்கியிருக்காங்க, நாங்கள் தானே சொல்லியிருக்கிறோம். நான் சொல்லலைங்க. பிஜேபியோட சப்போர்ட்டில் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு அஜித் பவார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாங்கள் 2 பேரும் கட்சியை உடைக்க மீட்டிங் போட்டும்போது என்னோட உட்காந்துட்டு இருந்தார் கௌதம் அதானின்னாரு. சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த மீட்டிங்கில்? பூ பறிச்சிட்டு இருந்தாரா? இப்போ ரத்தன் டாட்டா இறந்துட்டார்ல சார், நீங்கள் எல்லாரும் கொண்டாடணும், நாங்களும் கொண்டாடணும்ல சார். ஏதாவது ஒரு சீஃப் இப்போ கட்சியை உடைக்கிற மீட்டிங்கில் ரத்தன் டாட்டா உட்காந்துட்டு இருந்தாரா? இல்லை நம்ம தமிழ்நாட்டில் டிவிஎஸ் இருக்குது, சிம்சன் குரூப் இருக்குது, சிவ்நாடார் இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது. ஏதாவது ஒரு தொழில் அதிபர் ஏஐதிமுகவை எப்படி உடைக்கலான்னு மீட்டிங் போட்டுட்டு இருந்தாரா? உங்கள் ஆட்சியில் இருக்கிற நீங்கள் டெப்டி சிஎம்மாக போட்டிருக்கிறவர் தானே இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரா இல்லையா? அதுக்கே என்கொயரி வைக்கல. மோடிக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக இருக்கிற வினோத் தாவ்டே அப்படின்னு இருக்கிற டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி கையும் கவலமா 5 கோடியோட பிடிபட்டாரா இல்லையா? அதெல்லாம் காசு எங்கேன்னு வருது? இங்கேருந்து தான் வருது. அதானியுடைய பங்கு சரிவுனால யாருக்கு லாபமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு லாபம்? என்ன தப்பா கம்பெனியை வாங்கினாங்க, லாபம் பண்ணதெல்லாம் ஃப்ராடு. இப்போ சத்யம் கம்பெனி ஃப்ராடு பண்ணிடுச்சு, ஷேர் 2 ரூபாய்க்கு விழுந்துருச்சு, அதை மஹேந்திராவுக்கு வித்துட்டீங்க. நீங்கள் ஃப்ராடு பண்ணீங்க, அந்த கம்பெனியோட ஷேர் விழுந்துருச்சு. அந்த கம்பெனியை வேறு யார் டாட்டா மாதிரி நல்லவங்களுக்கு விற்றீங்கன்னா கம்பெனி வேலையை திரும்பி வரும். பண்ணது திருட்டுத்தனம் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறது அவர் பண்ணது கரப்ஷன், திருட்டுத்தனம்னு. அப்போ அமெரிக்கா பங்குச்சந்தை கீழே தானே விழும். எல்ஐசியை அவ்வளோ தூரம் வாங்க விட்டது யார்? எஸ்பிஐயில் வாங்க விட்டது யார்? ஒரு பார்லிமெண்ட் தான் ஒரு நாட்டுக்கு சுப்ரீமு. பார்லிமெண்ட்டில் இருக்கிற பிஏசி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் எங்கள் முன்னாடி ஆஜராயிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆஜரால? அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது யார்? ப்ரெஸ் தானே கேட்கணும். அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாலாஜி சின்ன பையன், அவன் தப்பு பண்ணது. அஜித் படத்தில் ஒரு டைலாக் வருமே, 1000 ரூபா அடித்தா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிப்பீங்க, 1000 கோடி அடிச்சிட்டான்னா அவனுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் அவன் தங்கிட்டு இருப்பானே. துணியில் ஒரு டைலாக் வந்தது இல்லை, பாலாஜி 1000 ரூபா அடித்தா அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிப்பேன். 1000 கோடி அடித்தவன்னா ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு என்கொயரியே வைக்க மாட்டேங்கிறீங்க. பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க? இவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க, காங்கிரஸும் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட் தானே. எங்கள் தலைவன் சொல்கிறானே, அவங்களையும் தூக்கி உள்ளே வெயி. இப்போ சத்தீஸ்கரில் பாகில் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தூக்கி வெயி. ஜெகன் ரெட்டியை தூக்கி வெயி. நவீன் பட்நாயக் 4 மாநிலம் சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் வெள்ளை அறிக்கை வேணும் பிரேமலதா சொல்றாங்க. பிரேமலதா சொல்கிறதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க என்ன சொன்னாங்கன்னு. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்கிறாரு இல்லை, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, 1 வருஷம் உள்ளே வச்சுருந்தீங்கல்ல, அதானியும் உள்ளே கூப்பிட்டு போங்க, இவரையும் உள்ளே கூப்பிட்டு போங்க, 2 பேரையும் ஒருத்தருக்கு வச்சு விசாரணை பண்ணுங்க. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் அவரோட டீலிங் வச்சேன்னா, நான் டீலிங் வச்சது SECIயோட, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறுவனம். அப்போ அந்த சீஃபை பிடிங்க. நான் 4 பேரை உள்ளே கூப்பிட்டு போனால் தானே சார் உண்மையே தெரியும். நீங்கள் யாரையும் கேட்க மாட்டீங்க, இப்படி பார்த்துட்டே இருப்பீங்க. கேட்டால் இஸ்லாமியர் அடிப்பேன், இஸ்லாமியர்னால இந்தியாவுக்கு டேஞ்சரை, இஸ்லாமியர் அடித்தா 2000 கோடி. இதே ஒரு இஸ்லாமியர் பிஸ்னஸ்மேன் பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா ப்ரெஸ்ஸு? நீங்கள்லாம் சும்மா இருந்திருப்பீங்களா? ப்ரெஸ்ஸு அதோட வேலையை செய்யலை. இது நீங்கள் ராகுல் காந்தியோட வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நாளாக அவர் சொல்லிட்டு இருக்கிறார். நேற்று 1 மணி நேரம் வீடியோ போட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தெளிவாக சொல்லிட்டார்ல என்ன நடந்ததுன்னு. நான் சொல்கிறது எல்லாமே அமெரிக்காவில் என்ன நடந்ததுங்கிறது தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும்
ஸ்பெசிஃபிக் நாலேஜ் கிடையாது. பேப்பரில் படித்து தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அம்மா மேலே இந்த அக்விசிஷன்லாம் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த அம்மா போய் நான் ஒன்றுமே பண்ணலங்கிறாங்க. அப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டி முன்னாடி போக வேண்டியது தானே? கரெக்டாக இல்லையா? இப்ப இந்த பிரச்சனை இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்குமா, அதானிக்கும் அமெரிக்காவுமா? அதானிக்கும் அமெரிக்காவும் கிடையாது. அதெல்லாம் அதானி அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் அதானி மேலே கேஸ் போட்டிருக்கு. இந்தியாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஏன் இந்தியாவை கொண்டு வரீங்க? அவன் இந்தியன் கவர்மெண்ட் மேலேயே கேஸ் போட்டிருக்கிறான். அதானிங்கிறவர் அவர் நிறுவனத்தில் அமெரிக்கா பங்குச்சந்தையில் பணம் வாங்குறச்ச இன்ஃபர்மேஷன் சொல்லலை, இன்ஃபர்மேஷன் மறைச்சிட்டாரு அப்படிங்கிறது கேஸ். அசூருங்கிற கம்பெனி அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனி, இங்கே இந்தியன் அஃபீஷியலுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கௌதம் அதானி வேலை செஞ்சுருக்கிறாருன்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்காக அமெரிக்கனோட நம்ம ஊர் சிபிஐ மாதிரி அந்த ஊரில் எஃபிஐ இருக்குது, எஃபிஐ கேஸ் போட்டிருக்கு. இதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன்பா உங்கள் ஆளுக்கு வேணுங்கிறவர்னா, உங்கள் பிரதமருக்கு வேணுங்கிறவர்னால உடனே அவன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டான்னு சொல்லுவீங்களா? அவன் இந்தியன் கவர்மெண்ட் தப்புன்னு சொன்னானா? இந்தியாவில் வசிக்கும் நேஷனல் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இந்தியாவுக்கு ஆயிடுச்சுன்னு ரஷ்யா சொல்லிட்டான்னு என்கிட்ட காதில் பூ சுத்துறவனே வைங்க. சார், நீங்கள்லாம் ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிஸ்ட், பொறுப்புள்ள ஆட்கள், எதை வேணா எழுதியதை படிப்பீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளை அறிக்கை? தப்பாயிடுச்சு இல்லை, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, உள்ள கூட்டு அதானே ராகுல் காந்தி சொல்றாரு. இதுல எதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்? உள்ள தூக்கி வைங்க, முட்டி தட்டுங்க, உண்மை வெள்ளை வந்துட போகுது. இந்த விஷயத்துல அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி சார்? அது சட்டம் அது கடமையை செய்யும். இந்த ஊர்ல டைம் ஆகிற மாதிரி டைம் ஆகும். இவர் அமெரிக்காவில் போய் பணம் ரைஸ் பண்ண முடியாது. வெளிநாட்டுக்கு பத்திரமா பார்த்து போகணும். அமெரிக்கா க்ளோஸாக இருக்கிற நாட்டுக்கு போனான்னா அங்கே பிடிவாரண்ட்டை வச்சு பிடிச்சிருவாங்க. மக்கள் எல்ஐசி மாதிரியான நிறுவனத்துலையுமே ஷேர் அதை நீங்கள் தான் நம்பணும். நான் பல நாள் சொன்னது எல்லாம் நடந்துருக்குது. 3 வருஷமாக சொல்கிறேன். என்ன தேச துரோகிங்கிறீங்க? மக்கள் பணத்தை விட்டு தான் கற்றுக்க போகிறாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப லாஸாக இருப்பாங்களே சார் இன்வெஸ்டர்ஸ்லாம், இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி? வீரேந்திர சேவாக் ஒரு ட்வீட்டு போட்டார் 6 மாதத்துக்கு முன்னாடி. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட க்ளோஸ் நண்பர் ஒருத்தர் நிலத்தை விற்றாராம். நிலத்தை விற்று 80 லட்ச ரூபாய்க்கு பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் வாங்கினார். ஏன் பப்ளிக் செக்டர் பேங்க் வாங்கினார்னா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தர் இனிமேல் நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்கை வாங்கினாலாம் ஒரே காசு அப்படின்னாராம். அதை நம்பி வாங்கினார். இன்றைக்கி அந்த இடத்துலேருந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் 30% 40% விழுந்துருக்குது. வீரேந்திர சேவாக் அந்த ட்வீட்டில் கேட்குறாரு, இது யார் பொறுப்புன்னு 5 மாதத்துக்கு முன்னாடி கேட்குறாரு. அப்புறம் அவரே கொஞ்சம் சங்கீதம் அவரை கூப்பிட்டு கொஞ்சம் டிங்கர் பட்டி பார்க்குறாங்க. உடனே அந்த ட்விட்டரில் அந்த ட்வீட்டை டிலீட் பண்ணுறாரு. அந்த ட்விட்டர் வேணால் எங்கள் ஆளுங்கிட்ட இருக்குது, காப்பி வாங்கி நீங்கள் போடுங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது உங்களுக்கு அனுபவம் இருந்தால் செய்யணும். உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் இண்டெக்ஸ் ஃபண்டை மட்டும் வாங்கிட்டு சும்மா இருக்கு. ஸ்டேட் பேங்க் எல்ஐசியோட நிலை ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் அடிபடாது. எல்ஐசியில் யாரெல்லாம் பணம் போட்டாங்களோ அவங்களுக்கு போனஸ் பணம் கம்மியாக வரும். ஒரு 14,000 கோடி கம்மியாக வரும். எஸ்பிஐயில் மியூச்சுவல் ஃபண்டு யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு நஷ்டம் வரும். இந்த விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன். அப்படியே என்ன மாதிரி சார் கேள்வி இருக்கும்? ஆமாம், என்னப்பா உமர் காலித்னு ஒருத்தர், அவர் மேலே கேஸே இல்லாமல் 3 வருஷம் ஜெயில் வச்சுருக்கீங்க. ஏன்னா அவர் இஸ்லாமியர், வேறு என்ன காரணமும் கிடையாது. எந்த கோர்ட்டும் அவரை தப்புன்னு சொல்லலை. 3 வருஷம் ட்ரையல் இல்லாமல் ஜெயிலில் வச்சுருக்கீங்க. இவரை ஒரு நாளைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டீங்களா? இவ்வளோ தூரம் எவிடன்ஸ் இருக்குது. அப்போ என்ன, உமர் காலித் இஸ்லாமியர், அதனால் அவர் ஜெயிலே இருக்கணும். இவர் நம்ம பவர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர். இவர் மேலே நாங்கள் இன்வெஸ்டிகேஷனே பண்ண மாட்டோம். அதை நம்ம மீடியா பார்த்துட்டு சும்மா இருக்கும். ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஐ இதெல்லாம் தாண்டி ஆப்ஷன் ட்ரேடிங் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. ஆமாம், நிறைய நஷ்டம் இருக்குது. நிறைய பேர் பேங்க்கில் கடன் வாங்கி ஆப்ஷன்ஸில் விட்டு நஷ்டமாயிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸுங்கிறதுக்கு 2 எக்ஸாம்பிள் தரேன். ஒன்று சுரண்டல் லாட்ரி போட்டு பணத்தை விடுற மாதிரி, இல்லாட்டா நம்ம ஊர்லலாம் சும்மா இல்லீகலாக 3 சீட்டு கேம் ஆடுவாங்க. வெய்ராஜான்னு சொல்லுவாங்க, ஒரு சீட்டில் வைக்கிறது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸு இது மாதிரி வெய்ராஜா வச்சு பண்ணுறது. பல பேர் பல ஆயிரம் பல லட்சம் பேர் பல லட்ச ரூபா நஷ்டம் ஆயிருக்காங்க. என்டிஏ வந்திருக்காங்க. பல கோடி நஷ்டம் ஆனவங்களும் இருக்காங்க. பாம்பேயில் 2 பேர் சூசைடு கூட இப்போ பண்ணிக்கிட்டாங்க. அரசாங்கம் பொறுப்போடு இருந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போடணும்னு என்னோட வேண்டுகோள்.
அவர் கேம்லிங் தானே சார்? கேம்லிங்கே தான். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு கேம்லிங். டெஃபினட் கேம். இப்போ அவ 50,500 கால் ஆப்ஷன் வாங்குறாங்க, 50,500 புட் ஆப்ஷன் வாங்குறாங்க. கேம்லிங் சொல்லிட்டேன்ல, என்ன விஷயம்னே தெரியாது. இந்த அதானி மேட்டர்லயே என்ன நடந்திருக்குது அப்படின்னு இருக்காது. சில பேர் வந்து ஒரேடியா ஆப்போசிஷன் என்ன மாதிரி இருக்கிறவங்க, விஷயம் தெரியாதவங்க அதானி கொலையே பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. 300 சைடில் இருக்கிறவங்க அதானி தப்பே பண்ணலன்னு சொல்லுவாங்க. நம்ம அரசியல் நோக்கத்தோட பார்க்க வேண்டாம். நாங்கள் கேட்குறது இதுதான் அக்யூசேஷன். இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, அவங்களோட ஃபோன்லேருந்தே வாட்ஸ்அப்பு இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு பதில் சொல்லணும். நான் வந்து அவரை பர்மனெண்ட்டாக ஜெயிலில் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டின்னு போனால் தான் உண்மை இல்லை. இந்த விஷயத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்திருக்கும்? ஏன் இப்போ நாங்கள் ராமலிங்க ராஜு என்ன பண்ணோம்? நாங்கள் சொன்னதை செஞ்சுட்டு தான் பேசுவோம். சத்தியம்ங்கிற கம்பெனி இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வந்தது. ராமலிங்க ராஜு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சோம். முதலீட்டாளர் நஷ்டப்படக்கூடாது, கஸ்டமர் நஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த கம்பெனியை வந்து சரி பண்ணி வெளியிலேருந்து ஆட்களை போட்டு அந்த கம்பெனியை நடத்தி அதை சரியாக்கி ஆக்ஷனில் கம்பெனியை விற்று பணத்தை சேஃப்டி பண்ணோம். அப்படி தான் ஒரு அரசாங்கம் நடத்தணும். இங்கே அப்படி நடக்கலையே. கம்பெனி தப்பு பண்ணல, நிர்வாகத்தில் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம்னா அது தேசிய சொத்து அந்த கம்பெனிங்கிறது. அந்த கம்பெனியை ஃப்ரீஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட்டை மாற்றி இந்த கம்பெனியை வேறு யாருக்காவது ஆக்ஷனுக்கு விட்டு அவங்க தப்பு பண்ணியிருந்தா அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க. நார்மலாக ஒரு லோன் வாங்க போனாலே நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தானே கேட்கணும். இவ்வளோ பெரிய லோனு எப்படி கொடுத்தாங்க, இதே தான் நாங்களும் கேட்குறோம். உங்களால் வந்து லோன் வாங்கிட முடியுமா? 25 லட்ச ரூபா உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு பேங்க் கொடுப்பானா? அது மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க கொடுத்த லோன்லாம் சரியாக கட்டலன்னு சொல்லி தான் உங்களை மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கூட லோன் கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்பிஐ சொல்லுது. பாலாஜி மாதிரி ஆட்களுக்கு பர்சனல் லோன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆர்பிஐ ஏன் இவங்களை இதை பற்றி கேட்கல? இதை தான் ராகுல் காந்தி கேட்குறாரு. ரொம்ப பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி சார்.